வேத வாக்கியம்தான் என்னை குறித்து அறிகிற அறிவை உங்களுக்கு உண்டு பண்ணுகிறது. அப்போ ஒரு மனிதன் கல்வியில் படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அந்த அறிவு தொடர்ந்து கிரியை செய்யுமா போல, வேத வசனத்தை இதனால தான் நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். வெறும் புஸ்தகம்னா ஒரு தடவை 2 தடவை தானே படிக்க முடியும். நான் சின்ன வயதிலிருந்தே எனக்கு எழுத்து கூட்டி படிக்க தெரிந்த காலத்திலிருந்தே தினம் புஸ்தகங்கள் படிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறேன். புராணங்கள் போன்றவெல்லாம் போய் லைப்ரரியில் எடுத்து படிச்சிருக்கிறேன். அப்போ நிறைய புஸ்தகங்கள் நம்ம படிச்சிருக்கிறேன். இப்போவும் புத்தகங்களை வாசித்து கொண்டிருக்கிறேன். அந்த புத்தகங்கள் எவ்வளவு சுவையான புஸ்தகமாக இருந்தாலும், எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் புஸ்தகமாக இருந்தாலும் ஒரு தடவை படிக்கலாம். ஆனால் வாழ்க்கை முழுவதும் ஏன் படிக்கணும்? இந்த புஸ்தகத்தில் இதுக்கு அடுத்து என்ன புஸ்தகம் வரும்னு தெரியும், இந்த வசனத்தில் இதுக்கு அடுத்து என்ன வரும்னு தெரியும். ஏன் படிக்கணும்? இதை ஏன் படிக்கணும்னா, படிக்க படிக்க படிக்கத்தான் அந்த அறிவு உங்களுக்குள்ளே பெருகி கொண்டே வரும். இந்த அறிவு தான் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறது.